சந்தன குங்குமலேபிதலிங்கம் பங்கயகார சுஷோபிதலிங்கம் சஞ்சித பாவ விநாசனலிங்கம் தத்பிரணமாமி சதாசிவலிங்கம் சந்தன குங்குமலேபிதலிங்கம் பங்கயகார சுஷோபிதலிங்கம் சஞ்சித பாப விநாசனலிங்கம் தத்பிரணமாமி சதாசிவலிங்கம் தத்பிரணமாமி சதாசிவலிங்கம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆனி மாதம் 32ஆம் நாள் 16/7/2024 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையர்களும் குருவர்களும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று மங்கள வாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே நாம் எல்லாம் ஆசாசிரியராக ஆலயங்களிலே சென்று வழிபாடுகள் செய்து இந்த ஜாதக ரீதியாக செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள், 2ஆம் இடத்து செவ்வாய், லக்னத்திலே செவ்வாய், 4ஆம் இடத்திலே செவ்வாய், 7ஆம் இடத்து செவ்வாய், 8இலே செவ்வாய், 12இலே செவ்வாய் என்று இந்த ஜாதக ரீதியாக செவ்வாய் தோஷம் என்று சோதரர்கள் கூறுவார்கள். அவ்வாறு செவ்வாய் தோஷமுடையவர்கள் எல்லோரும் இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே ராகு கால நேரத்திலே எலுமிச்சம்பழத்திலே விளக்கேற்றி வழிபாடுகள் செய்யலாம். அவ்வாறு அந்த வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் நாகபாம்புகளுக்கு பூஜைகள் வழிபாடுகள் பொங்கல்கள் செய்து வழிபாடு செய்கின்ற பொழுது இந்த தோஷங்கள் எல்லாம் நீங்கப்படும். இது பொதுவாக 9 வாரங்கள் 9 செவ்வாய்க்கிழமைகள் தொடர்ச்சியாக செய்து வருகின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும். அந்த வகையிலே கிழக்கு மாகாணம் திருகோணமலை என்கின்றதாகிய பதியிலே இலிப்பைக்குளம் என்கின்ற க்ஷேத்திரத்திலே திருக்கைலாசவாசம் சர்வலோக நாயகி அம்பிகா சமேதராக வீற்றிருக்கின்ற ஸ்ரீ திருலோகேஸ்வரர் சிவன் ஆலயத்தினுடைய இந்த வருடாந்த மகோத்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த ஆலயத்திலே சிவனுக்கு வலது பக்கமாக 11 அடி உயரத்திலே பாம்பு புற்று வளர்ந்து 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 வந்து கொண்டிருக்கிறது. அதற்குள்ளே நல்ல பாம்புகளும் அவ்வப்போது அடியவர்களுக்கு காட்சி கொடுக்கின்றது. இவ்வாறான இந்த செவ்வாய் தோஷமுடையவர்கள், காலசர்ப்ப தோஷமுடையவர்கள், நாகதோஷமுடையவர்கள், இதனாலே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் வந்து இந்த அங்கே நாகம்மாவை வழிபாடு செய்து பொங்கல் வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே வந்து எலுமிச்சம்பழத்திலே விளக்கேற்றி வழிபாடுகள் செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியதோடு இந்த ஆலயத்திலே பஞ்சபூத ஸ்தலங்கள் என்று போற்றுகின்ற வகையிலே 5 லிங்கங்கள், பஞ்சபூத லிங்கங்களும் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றது. அங்கே வந்து அவற்றை மலம் வந்து பிரார்த்தனை செய்து வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைப்பதோடு இந்த உற்சவம் என்பதே இறைவனுடைய ஐந்தொழிலை குறிக்கின்ற வகையிலே அமைந்திருப்பது. அந்த வகையிலே இந்த மகோத்சவத்திலே முதல் நாள் துவஜாரோகணம் என்கின்ற உற்சவம், அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாட்களும் காலை மாலையிலே ஒவ்வொரு சிறப்பான உற்சவங்கள் அலங்காரங்களோடு இந்த
தீபாராதனை நடைபெற்று சுவாமி வலம் பெறுகின்ற சிறப்போடு கூடிய நிகழ்விலே சகல அடியவர்களும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். இயேசு பல உவமைகளை எடுத்து தம்முடைய செய்தியை மக்கள் விளங்கத்தக்க முறையிலே கூறுவார். இவ்வாறு ஒரு உவமையை கூறுகின்றார். ஒரு தோட்டத்திலே அந்த தோட்டத்து உரிமையாளர் அத்திமரம் ஒன்றை நட்டு 3 ஆண்டுகளாக பராமரித்தும் அது கனி கொடுக்கவில்லையே என்று தொழிலாளியை கூப்பிட்டு, இந்த அத்திமரத்தை வெட்டிவிடு, இது பலன் கொடுக்காது என்று கூறுகின்ற பொழுது இந்த தொழிலாளி கூறுகின்றார், ஐயா, இன்னும் ஒரு ஆண்டு பொறுத்திருப்போம். அந்த காலத்திலே நான் சுற்றிலும் வெட்டி உரம் போட்டு தண்ணீர் பாய்ச்சி நான் இந்த அத்தி மரத்திற்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்போம் என்று கேட்கின்றார். இந்த உவமையில் இருந்து இயேசு எமக்கு சொல்லி தருகின்ற பாடம் என்னவென்றால், இறைவன் எப்பொழுதும் கருணை காட்டுகின்றவர், தண்டிப்பதற்கு காலம் தாழ்த்துகின்றவர். இன்னும் ஒரு சந்தர்ப்பம், இன்னும் ஒரு சந்தர்ப்பம் என்று எங்களுடைய வாழ்வில் நாங்கள் நல்லவர்களாக மனம் மாறி வாழ்வதற்கு இறைவன் எங்களுக்கு பல சந்தர்ப்பங்களை தந்து கொண்டிருக்கின்றார். இறைவனுடைய பொறுமை மிகவும் சிறப்பானது. வியத்தக முறையிலே இறைவன் காலம் தாழ்த்தி பாவிகளுடைய மனமாற்றத்திற்காக பொறுமையோடு இருப்பது மட்டுமல்ல, பல சந்தர்ப்பங்களையும் கொடுத்து வருகின்றவர். இந்த உண்மையை இயேசு இந்த அழகான உவமையிலே எங்களுக்கு சொல்லித் தருகின்றார். எங்களுடைய மனித வாழ்வில் நாங்கள் சில வேளைகளிலே நாங்கள் எதிர்பார்ப்பது இடம் பெறவில்லை என்றால் உடனடியாக கோபம் கொள்ளுகின்றோம். உடனடியாக நாங்கள் எங்களுடைய கோபம் பொங்கி எழுகின்றது. அழித்து ஒழிக்க வேண்டும் என்றும், ஒரு முறையிலே இந்த உறவுகளை எல்லாம் துண்டித்து விட வேண்டும், இவ்வாறு நாங்கள் திடீரென்று உணர்ச்சி வசப்பட்டவர்களாக பல தீர்மானங்களை எடுக்கின்றோம். பெரும்பாலான இந்த தீர்மானங்கள் எல்லாம் பின்பு வருத்தத்தக்கதாக, நாங்கள் பிழை செய்துவிட்டோம், நாங்கள் தெரியாமல் செய்துவிட்டோம், கோபத்திலே செய்துவிட்டேன், சொல்லிவிட்டேன் என்று நாங்கள் எங்களை நொந்து கொள்கின்றோம். இந்த இறைவனுடைய அன்பு, அவருடைய இரக்கம், பரிவு, அதிலே ஒரு அங்கமாக பொறுமையை கடைப்பிடிக்கின்ற இறைவன், காலம் தாழ்த்துகின்ற இறைவன், இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பதனாலே நல்ல விளைவுகளை, மாற்றங்களை எதிர்பார்க்கின்ற இறைவன். எங்களுடைய சாதாரண நடைமுறைகளிலே நாங்கள் பெற்றோர், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், உடன் பிறப்புகள் என்ற எங்களுடைய இந்த நிலைப்பாட்டிலே நாங்கள் எவ்வளவு தூரம் இந்த கடவுளினுடைய பொறுமையை கண்டு பாவிக்கின்றோம். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்போம், இன்னும் ஒரு வருடத்தை கொடுப்போம், இன்னும் சில காலங்களை தாழ்த்துவோம், அப்பொழுது நல்ல விளைவுகள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே நாங்கள் ஒருவர் மற்றவரோடு நடந்து கொள்கின்ற பொழுது, மற்றவர்களோடு நாங்கள் உறவாடுகின்ற பொழுது, உரையாடுகின்ற பொழுது, சில நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்கின்ற பொழுது எப்பொழுதும் பொறுமையை கடைப்பிடிக்கின்றவர்களாக, அதிலும் எங்களுடைய பேச்சில் நாங்கள் சொல்லுவது, ஒரு நாளிலேயே பல வருடங்களாக கட்டி எழுப்பப்பட்ட உறவு துண்டிக்கப்படலாம். அந்த பொறுமையை இறைவன் எங்களுக்கு தர வேண்டும் என்று இந்த நாளிலே நாங்கள் மன்றாடுவோமாக. ஆமென்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். இறைவன் நமக்கு அளித்த அருட்கொடைகளில் ஒன்று நாவன்மை ஆகும். இந்த நாவின் மூலமாக மனிதன் உண்மை பேசுகிறான், இன்னும் ஒன்று பொய் பேசுகிறான். உண்மை பேசக்கூடியவர்கள் உண்மையாளர்கள் என சமூகத்திலே மதிக்கப்படுகிறார்கள். பொய் பேசக்கூடியவர்கள் சமூகத்திலே பொய்யர்கள் என அடையாளமிடப்படுகிறார்கள். எனவே நம்முடைய நாவன்மையை 4 மனிதர்களுக்கு பயனுள்ள விதத்தில் நாம் பயனளிக்கக்கூடிய ஒரு நாவாக நம்முடைய நாவை நாம் இறைவனிடத்திலே கேட்டுக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினமும் காலை நேரத்தில் இறைவனிடத்தில் இப்படி ஒரு அருமையான பிரார்த்தனையை கேட்பார்கள். இறைவா, பயனளிக்கக்கூடிய நல்லறிவை நான் உன்னிடத்திலே கேட்கிறேன். எனக்கும் அது பயனளிக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் பயனளிக்கக்கூடியதாக அந்த அறிவை நான் உன்னிடத்திலே இன்று பெற்றுக்கொள்ள வேண்டும். பயனளிக்கக்கூடிய நல்ல அறிவை நான் உன்னிடத்திலே கேட்கிறேன் என்று கேட்பார்கள். இரண்டாவதாக, உன்னுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய, மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய நல்ல பேச்சுக்களை பேசக்கூடியதாக என்னுடைய நாவன்மையை தருவாயாக என இறைவனிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியாக 2 முக்கியமான வார்த்தைகளை சொல்லி பிரார்த்திக்கக்கூடிய வளமையை பெற்றிருந்தார்கள் என்றால், இந்த 2லும் எவ்வளவு ஆழமான அர்த்தங்கள் இருக்கிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சமூகத்தில் இன்று பல பிரச்சனைகளுக்கு காரணமே மனிதன் பேசுகின்ற பேச்சுக்கள் தான். உண்மைக்கு பதிலாக பொய் பேசுவதும் புறம் பேசுவதும், மனித உள்ளங்களை தாக்கக்கூடிய அளவுக்கு கோள் சொல்லுவதும், இழிவான கேவலமான அசிங்கமான வார்த்தைகளை பேசுவதிலேயே இன்று மனிதன் தன்னுடைய நாவை பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். நாவுக்கு ஓய்வென்பதே இல்லைதானே. மனிதன் எவ்வளவுதான் நோய்வாய்ப்பட்டு சோர்வடைந்து அவன் களைப்படைந்து ஓர் மூலையிலே உறங்கினாலும் மனிதனுடைய நாவு இப்போது பேசிக்கொண்டே தான் இருக்கிறது. அதற்கென்று ஒரு ஓய்வு என்பது கிடையாது. யோசித்து பேச வேண்டும், பேசியதற்கு பிறகு யோசிக்கக்கூடாது. மனிதனுடைய தரம் பார்த்து பேச வேண்டும். பேசுகின்ற நேரத்திலே கண்ணியமான வார்த்தைகளை, கனிவான வார்த்தைகளை கொண்டு இந்த நாவை கொண்டு நாம் பேசிக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதனுடைய உடம்பில் 2 உறுப்புக்கள் இருக்கிறது. அந்த 2 உறுப்புக்களையும் அவன் பாதுகாத்து கொண்டால் அவனுக்கு சுவர்க்கத்தை பெற்று கொடுப்பது என் மீது கடமை என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். அந்த 2 உறுப்புக்களில் ஒன்று மனிதனுடைய நாவு, இன்னும் ஒரு உறுப்பு மனிதனுடைய மர்மஸ்தானம். இந்த 2 உறுப்பையும் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அவைகளை அனுமதி அளிக்காத விதத்தில் பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு நரகிலும் வேதனை இருக்கிறது, உலகத்திலும் இழிவு இருக்கிறது என்பதனை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். ஆக மனிதனுடைய நாவு என்பது இறைவன் தந்த ஒரு அருளாகும். உலகத்தில் எத்தனையோ பல மக்களை பார்க்கிறோம். நாவிருக்கின்றவர்களெல்லாம் பேசுகின்றார்களா? இல்லையே. ஆக இறைவன் நமது நாவை நமக்கு தந்திருக்கின்றான் என்றால் அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாவாக நமது நாவை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இறைவனிடத்தில் பிரார்த்திக்கக்கூடிய நாவாக நமது நாவன்மையை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மனிதர்களுக்கு பயனுள்ள விதத்திலே பயனுள்ள பல அம்சங்களை பேசக்கூடியவர்கள் நாவாக நமது நாவை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டுமே ஒழிய அசிங்கங்களை பேசுவதை கொண்டு நம்முடைய நாவை நாம் பயன்படுத்தி விடக்கூடாது. சிரிக்கின்ற மக்களை அளவைக்கின்ற அளவுக்கு நம்முடைய நாவன்மையை நாம் பாவித்து விடக்கூடாது. சமூகத்தில் எத்தனை பல மக்கள் இன்று குழப்பத்திலும் கண்ணீரிலும் இருக்கிறார்கள். அத்தனைக்கும் அடிப்படை காரணம் மனிதனுடைய நாவாகத்தானே அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உண்மையான ஒரு மனிதன் அல்லது உண்மையான ஒரு முஸ்லிம் யார் தெரியுமா? தன்னுடைய நாவினால், தன்னுடைய கரத்தினால், தன்னுடைய செயலினால் மற்றவர்களுக்கு இடையூறு கொடுக்காதவனே உண்மையான முஸ்லீம் என்று ஒரு முஸ்லீமுக்குரிய அடையாளத்தை, இலக்கணத்தை இந்த சமூகத்தினருக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எங்களுடைய அயலவர்களில், எங்களுடைய மக்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா? மனிதர்களில் சிறந்தவர் அயலவர்களோடு நல்லுறவை பேணக்கூடியவர்கள் என்று சொன்னார்கள். இன்று பார்த்தால் நாங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் அடுத்த வீட்டில் இருக்கக்கூடிய அயல் வீட்டுக்காரர்களுக்கு கூட இடையூறு தருக்கின்ற அளவுக்கு சத்தமிட்டு
பேசுகின்ற மக்களை பார்க்கிறோம், சத்தமாக சிரிக்கக்கூடியவர்களை பார்க்கிறோம். வீடுகளில் மட்டுமல்ல, பொது பயணங்களில் கூட, புகையிரத பயணங்கள், பேருந்துகளில், பொதுவான இடங்களில் இருக்கின்ற நேரத்தில் கூட மற்றவர்களுக்கு இடையூறு தருகின்ற விதத்திலே சத்தமாக சிரிப்பதிலும் சத்தமாக பேசுவதிலும் தங்களுடைய நாவன்மையை மனிதர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நாவு என்பது இறைவனிடத்தில் எங்களுக்காக நல்ல சுவர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக, அருளாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதுவே இறைவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு குணாதிசயமாக இருக்கிறது. அந்த நாவை நல்ல முறையில் பயன்படுத்தி ஈடேற்றம் பெறுவோமாக. மக்கள் மனங்களை நமக்கென்று ஒரு இடத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த நாவை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்வோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி